அல்லி அல்லி அனார்கலி லவ்லி லவ்லி ரோஜா கிளி இவர் அடி வாங்குவேன். அதுவும் அவர் தான் நான் கல்யாணம் பண்ணேன் குஷ் தான் கிளியர் அவங்க லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அங்க இருக்காரு பாரு, அதான் என் புருஷன். அவங்க அப்படிதான் சொன்னாங்க. அங்க இருக்க என்ன வந்து அவங்க ஏமாத்திட்டாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் செட்ல வந்த உடனே ஹூ இஸ் திஸ் பிளாக் கயான்னு அவங்க வந்து நினைச்சாங்க நான் பாம்பே ஹீரோயின். எங்க இருந்து பிடிச்சி வந்தீங்க, தமிழ் பேசுவாளா, இப்படி எல்லாம் பேசுறாங்க. அவங்க ஒரு இரிட்டேட்டிங்கா இருக்கு. இது என்ன நான் டேக்ல பண்ற ஜியா. நோ நோ நோ, நீங்க எவ்வளவு பெரிய ஹீரோனா இருந்தாலும் இங்க நீங்க பண்ணிதான் ஆகணும். அங்க ட்ரெஸ் சேஞ்சஸ்க்கு பயம் எனக்கு. அந்த ஊட்டில யாரோ சொன்னாங்க பேய் இருக்கு இங்க, இது தனியா போகாதீங்க, அந்த பக்கமே போகாதீங்க, அந்த விங்ல எல்லாம் பேய் இருக்கு சொன்னாங்க. ஏன்னா பொம்பளை பிள்ளை அங்கங்க எல்லாம் பண்ணக்கூடாது. போ அந்த வேன். எனக்கு வேன் சூப்பரா பண்ணிருக்கேன் அம்மா, நான் எனக்காண்டி. என் பசங்க எல்லாம் கிண்டல் பண்றாங்க. வாட் இஸ் தட் ட்ரெஸ்ஸிங் அம்மா, சோ ஃபன்னி அண்ட் சொல்லும் போதெல்லாம் ஐயோ இவங்களோட படமே பார்க்க கூடாதான்னு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். சுந்தர் சாருக்கும் உங்களுக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி பேசலாம். அப்படியே புஷ்பா மேம் பத்தியும் பேசணும். ஃபர்ஸ்ட் வந்துங்க உள்ளித்தளித்தா எடுக்கும் போது ஒரு ஐ திங்க் 1 வீக் வரைக்கும் எனக்கு அவங்க யார் தெரியாது. புது இது என்னன்னா ஷூட்டிங் மார்னிங் ஹிந்தி படம் பண்றது, ஆஃப்டர்நூன் இங்க வருது. சோ எல்லாம் ஊட்டி தான். அந்த செட்ல இருந்து இந்த செட் அவங்க உள்ளுக்கு ஷூட் பண்றாங்கன்னு இவங்க வெளியே ஷூட் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அப்படி பண்ணும்போது என்ன வந்து அவங்க ஏமாத்திட்டாங்க. ஏன்னா சுந்தர்சி அவங்கள வந்து ஒரு வாட்டி கிரெயின் மேல உட்காந்து கேமரா பாக்குறாங்க. சுந்தர்சி கேமராமேன் கீழே நின்னு பேசிட்டு இருந்தாங்க. இப்போ ஏதோ ஷார்ட் அங்க அப்படிதான் செந்தில் சாரும் பேசிட்டு இருக்கும் போது நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்தேன்னு எல்லாரும் என்ன பார்த்துட்டு ஹீரோயின் சார் குட் மார்னிங் சார் அண்ணா அவங்களுக்கு கேட்கல. டைரக்டர் சார் குட் மார்னிங் அண்ணா செந்தில் சார் பார்த்து. ஏன்னா அவர் தான் பேன்னு குட் மார்னிங் குட் மார்னிங் அவங்களுக்கு அதுக்குள்ள செட் ஆயிட்டாங்க. கேமராமேன் சார் குட் மார்னிங் அண்ணா, பேர் தெரியாது. சோ குட் மார்னிங் அண்ணா, அவங்க குட் மார்னிங் அண்ணா. சோ ஸ்விட்ச்ட். ஒன் வீக் அப்படிதான் என்ன அவங்க எல்லாம் ஐடியா போட்டாங்க. கார்த்திக் சாருக்கும் சொன்னாங்க சார் எதுன்னு சொல்லாதீங்க, நான் உங்களுக்கு டைரக்டர் இல்ல கேமராமேன், நான் இவரு டைரக்டர்னு. 1 வீக் அப்படிதான் ஆயிடுச்சு. அப்புறம் தான் குஷ் வந்தாங்க. அவங்க வந்து வேற ஒரு மலையாளம் படத்துக்கு. குஷ் வந்து சொல்லக்கல டைரக்டர் சார் இப்போ செந்தில் கிட்ட போய் டைரக்டர் சார் எனக்கு இப்போ வாட் இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா இந்த இப்படின்னு நான் கேட்டுட்டு இருக்கேன்னா குஷ் என்ன நீ டைரக்டர் அங்க இருக்காரு பாரு, அதான் என் புருஷன். அவங்க அப்படிதான் சொன்னாங்க. அங்க இருக்க நோ நோ நான் பார்த்து என்ன குஷ் வந்து இவருதான் கல்யாணம் பண்ணிக்கிறது, நான் போட்டோ தெரியாது ஒன்னும் தெரியாது, இவருதான் டைரக்டர் அப்படிதான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க எனக்கு. குஷ் மேம் தான் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனா நான் இவங்களதான் நினைச்சிட்டு இருக்கேன். பார்த்தா இவரு அடி வாங்குவேன். அதுவும் அவர் தான் நான் கல்யாணம் பண்ணேன் குஷ் தான் கிளியர் பண்ணாங்க. அப்போ அவர் தான் நான் கல்யாணம் பண்றது, அதுவும் அவங்கதான் என் புருஷன் சொன்னாங்க. அதுல வேற ஒரு போட்டோ இருக்கு, நான் கேமரால உட்கார்ந்துட்டு இருக்கேன். அவங்க எல்லாம் வாங்க 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 கேமரால பாருங்க உங்க ஷாட், நாங்க இப்பதான் எடுக்கிறோம் இப்படிதான் எடுக்கிறோம்னு சொல்லி என்ன உட்கார வச்சாங்க. கிரெயின்ல இருக்கு நான் மேல. குஷ் வந்தேன்னா ஹாய் குஷ், நீ என்ன ஜெயா அங்க பண்ற என்னன்னா கேமராமேன் சார் தான் என்ன இதுல இருந்து பார்க்க சொல்லி கூப்பிட்டாங்க. கிரெயின் மேல போய் அவருக்கு சுந்தர்சி இருக்கிறாங்க, என்ன ஏமாத்திட்டு விளையாடிட்டே இருக்கிறாங்க. அவர் தானே டைரக்டர், அவர் தானே சொல்றாங்க. அப்பதான் எனக்கு கிளியரா ரியலைஸ் ஆகுது. அப்ப சொன்னாங்க வந்த உடனே நீங்க தான் எங்களை பேர் வச்சுட்டீங்க டைரக்டர் சார் கேமராமேன் சார். நாங்க கண்டினியூ பண்ணோம். நீங்க காதலா அப்படிதான் ஸ்விட்ச் ஆவீங்க. சோ பிரபு மாஸ்டருக்கு கமல் சாரோட பேரா இருக்கு மாதிரி. சோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஆனா பயங்கரமான ஆக்டர்ஸ்ங்க. நான் அப்ப சொன்னேன் நீங்க பயங்கரமான ஆக்டர்ஸ் சார் அப்படியே நடிச்சாங்க. அவரு நான் இருக்கும் போதெல்லாம் அவர் கேமரா தான். சுந்தர் சார் அத இங்க இங்க பாருங்க இங்க பாருங்க அந்த லைட் சரி பண்ணுடா இந்த லைட் சரி பண்ணு அண்ணன் நிக்க வைப்பாங்க. அப்படி ஜி எவ்வளவு நேரம் நிக்கிறது ஜி அண்ணன் அப்படியே ஸ்டடியா பாருங்கன்னுவாங்க. நாங்க வேற ஆர்டிஸ்ட வச்செல்லாம் நாங்க பார்க்க மாட்டோம், கேமரா நீங்க தான் பொசிஷன் கொடுக்கணும். நான் எனக்கு கோபமா வரும், எவ்வளவு நேரம் நிக்கணும் ஜி, நான் கால் வலிக்குது, நான் அப்படியே நிக்க வைப்பாங்க.
இவரு வந்து சீரியஸா டயலாக் ஒரு வாட்டி பண்ணி காமிங்க. செந்தில் சார் என்ன ஒரு இரிட்டேட்டிங்கா இருக்கு, இது என்ன நான் டேக்ல பண்றேன் ஜியான்னா, நோ நோ நோ, நீங்க எவ்வளவு பெரிய ஹீரோனா இருந்தாலும் மற்ற லாங்குவேஜ்ல இங்க நீங்க பண்ணிதான் ஆகணும். ஆனா சரி, நமக்கு தமிழ் இதா செட் ஆகல, நான் சின்சியரா பண்ணுவேன். அப்புறம் ஜாலியா ஆயிடுச்சு. ஓகே, ரொம்ப நான் அவங்கள கலாய்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஓகே, குஷ்பு மேம்க்கு உங்களுக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி பேசலாம். சுந்தர் சார் மூலியமா தான் மேம் உங்களுக்கு பரிச்சயம் ஆயிருக்காங்க. ஒன் திங் ஐ லேர்ன் ஃப்ரம் குஷ்ங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, ஷி இஸ் நாட் ஒன் பர்சன் ஃப்ரெண்ட். ஓகே, அவங்க இண்டஸ்ட்ரியில சின்னவங்கல இருந்து பெரியவங்கல இருந்து எல்லாரோட ஃப்ரெண்ட், அவ்வளோ ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. அது நான் கத்துக்கினேன். பிகாஸ் லிமிட்டட் டு 1-2 ஃப்ரெண்ட்ஸ்னா யூ வில் ஸ்பிளிட், உங்களுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. இண்டஸ்ட்ரியில யூ ஷுட் பி ஃப்ரெண்ட்லி வித் எவ்ரிபடி. அவங்கள திட்டுக்கிட்டா கூட அடுத்த நாள் அவங்க போய் பார்த்துட்டா என்னன்னு கேட்டுட்டு ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. ஓகே, சார்ட் பண்ணிடுவாங்க, அவங்க அது கவர் பண்ணிடுவாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் குஷ்ல. ஃபர்ஸ்ட்ல இருந்து கூட நான் நியூ கமர், நான் வந்து அவங்க பெரிய ஆக்ட்ரஸ் அப்படி ஒண்ணுமே இல்லை. ஃபர்ஸ்ட் வந்த உடனே அவங்களாம் வந்தாங்க செட்டுக்கு. நான் அவங்கள மீட் பண்றது அங்கதான், உள்ளத்தெளித்த செட்ல. கேள்விப்பட்டிருக்கேன், பட் அவங்க வந்து எங்க நம்ம ஹீரோயின் வந்திருக்காங்க அப்படி வந்து அவங்களே பண்ணி. ஸோ அந்த மாதிரி தான் இன்னைக்கும் அவங்க அப்படி ஒரு ஸ்வீட் எவர்கிரீன் ஹீரோயினா இருக்கிறாங்கன்னா அதுதான். நீங்க பாருங்க, எங்க இருந்தாலும் கிட்ட வந்து சிரிச்சுட்டு, இங்க எத்தனை வாட்டி வந்தாங்க தெரியுமா, வந்து வீட்டுல சாப்பிட்டு வந்து நான் வரேன் வந்துட்டு போய், அப்படியே கனடா கூட நான் வரேன் டீ கிடைக்குமா, அது நானே போடுறேன் வாங்க கிருஷ்ணன் சொல்லி. லைக் தட். நாங்க போனோம் கனடால, குஷி இருக்குன்னு வரேன், நீயே வந்த எனக்கு அட்ரஸ் அனுப்பிச்சு நான் வந்திருப்பேனே, என்ன ஜெயா அந்த அவங்கதான் ஜெயான்னு ஆரம்பிச்சு. ஓகே, இப்ப சுந்தர் சார் 5 படம் நீங்க ஒர்க் பண்ணாங்க. அந்த 5 படத்துல 4 படத்துல கவுண்டமணி சார் இருந்திருக்காங்க. சோ கவுண்டமணி சார் செட்ல இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? கவுண்டமணி சார் ஃபர்ஸ்ட் வந்த உடனே நான் தமிழ் தெரியாது இல்லைங்க, அவங்க வந்து அவங்க ரொம்ப ஃபாஸ்ட். ஃபர்ஸ்ட் செட்ல வந்த உடனே ஹூ இஸ் திஸ் பிளாக் கயான்னு அப்படின்னு சொல்லிட்டீங்களா? அதுதான் இல்ல டயலாகே. ஓ டயலாக். ஓகே ஓகே ஓகே. ஹூ இஸ் திஸ் என்ன பிளாக் கயான்னு சொல்லி அப்படி சொன்னாங்க. அவங்க வந்த உடனே அவங்களுக்கு அப்ப கொஞ்சம் தமிழ் பேசுவேன் நான். தமிழ்னா சென்னையில இருக்கிறதுனால எனக்கு தமிழ் புரியும், எனக்கு தெரியும். அவங்க வந்து நினைச்சாங்க நான் பாம்பே ஹீரோயின், எங்க இருந்து புடிச்சு வந்தீங்க, தமிழ் பேசுவாளா, இப்படி எல்லாம் பேசுறாங்க அவங்க தமிழ்ல. அப்புறம் நான் கிட்ட போயிட்டு டயலாக் எல்லாம் சொல்றேன், அதுல எனக்கு இங்கிலீஷ் டயலாக் தான் சொல்லிட்டு காமா இருந்துட்டு ஷார்ட் முடிச்சோடனே, எனக்கு தமிழ் தெரியும் சார், நான் நல்லதா பேசுவேன், இந்த டயலாக் மட்டும்தான் தமிழ், இங்கிலீஷ் டயலாக், மற்ற எல்லாம் தமிழ் டயலாகா இருந்தேன். ஏய் நான் நல்லா பேசுதுடா தமிழ். கார்த்திக் சார் சிரிக்கிறாங்க, உனக்கே ஆப்ப வச்சது பத்தியா அந்த பொண்ணு. நல்ல அது இட் ஹேப்பன்ஸ். அதான் சம் பிலிம்ஸ்ல அப்படி இருக்கும், ஆனா அது ஒரிஜினலாவே நடந்தது. அது அந்த நான் ஒரு ஷார்ட்ஸ், பிரவுன் ஷார்ட்ஸ், ஒயிட் டாப் போட்டு வருவேன். இவரு ஹாய் பியூட்டி என்ன ஏதோ பேசுவாருண்டு, ஹூஸ் திஸ் அக்லி கை ஏதோன்னு சொல்லிட்டு போயிடுவேன். அந்த சீன் எடுக்கும்போது. ஓகே, ஏன்னா சுந்தர் சார் செட்ல வந்து நிறைய ஆர்டிஸ்ட் இருக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் அவரோட ட்ரேட்மார்க் எல்லா படங்களும் இருக்கும். இப்போ கவுண்டமணி சார், செந்தில் சார், மணிவண்ணன் சார் கிட்ட தான் சுந்தர் சார் ஒர்க் பண்ணாங்க. இப்போ மணிவண்ணன் சாரே டைரக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான நபர்கள்லாம் இருக்கும்போது அவங்களோட ஸ்கிரீன் ஷேர் பண்றது எப்படி இருந்துச்சு? ஐயோ அந்த செட் பாருங்க, அது ஒரு ஃபிலிம் ஷூட்டிங், நாங்க ஃபிலிம் பண்றோம், அப்படி ஒண்ணுமே இல்லைங்க, அவ்வளோ ஜாலி. அந்த மாதிரி வராது, ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் வரும். அண்ட் அந்த சாங் எல்லாம் எடுக்கும்போது கூட, இப்போ எங்களுக்கு அங்கே சாங் எடுக்கிறோம், டுவெட் எடுக்கிறோம், இல்ல அப்படி ஒண்ணுமே இல்லை, எவ்ரிடே ஒரு கலகலகான்னு இருக்கும் அந்த செட்டு. எனக்கு கவுண்டமணி சார் இருக்கும்போது அவர் வெளியும் அப்படி பேசிட்டு இருப்பாரு அவரு. பிளஸ் மணிவண்ணன் சார் அங்க ட்ரெஸ் சேஞ்சஸ்க்கு பயம் எனக்கு. அந்த ஊட்டில யாரோ சொன்னாங்க பேய் இருக்கு இங்க, இது தனியா போகாதீங்கன்னு. சும்மா இவங்கெல்லாம் ஒரு கதை, எப்ப பாரு ஏதோ ஒரு விதத்துல என்ன வந்து ட்ரபிள் பண்றது. ஒரு வாட்டி அப்படி டைரக்டர், இந்த வாட்டி வந்து அந்த பக்கமே போகாதீங்க, அந்த விங்ல எல்லாம் யாரோ பேய் இருக்கு சொல்றோம் இப்படி எல்லாம். அண்ட் அப்புறம் நாங்க போகும்போது சத்தம் போடுறது, பயமுத்துறது எல்லாம் செய்யறாங்க.
ஸோ அப்போ நான் எங்கேயும் போக மாட்டேன், அப்படியே உட்காரும் போது மணிவண்ணன் சார் எப்பயாவது ரிலாக்ஸ் பண்ணணும், டேக் மை வேன், என் வேன்ல போய் மாத்திக்குங்க, என்ன இதெல்லாம் பயமா இருக்கும். கிளாத் கட்டி எல்லாம் எனக்கு ரெடி பண்றாங்க, இதெல்லாம் ஏய் வேண்டாம், அவர் வேன் கொடுக்கறது. அதுல அப்பா கேரக்டர் இல்ல, சேம் அப்பா மாதிரியே அவர் நல்ல ட்ரீட் பண்ணிருக்காரு. ஏன்னா பொம்பளை பிள்ளை அங்கங்க எல்லாம் பண்ணக்கூடாது, இப்போ அந்த வேன் எனக்கு வேன் சூப்பரா பண்ணிருக்கேன் அம்மா நான் எனக்காண்டி பண்ணுவாரு. வாஷ்ரூம் எல்லாம் யூஸ் பண்ண சொல்லுவாரு, எல்லாம் நைஸ். அந்த டைம்ல இப்படி மேக்கப் வேன்ஸ் எல்லாம் கிடையாது இல்லைங்க, நாங்க ரூம்ஸ் தான் எங்க போனாலும். சோ மணிவண்ணன் சார் அந்த விஷயத்துல வெரி நைஸ். ரஜினி சார் ஆகட்டும், கமல் சார் ஆகட்டும், நடுவுல ஏதாவது மீட் பண்ணீங்களா? இங்கதான் கமல் சார் வீடுங்க, ஆனா அவருக்கு வர்றதுக்கு ரொம்ப கம்மி, ஏன்னா இன்னும் பினிஷ் ஆகல. பட் கமல் சார், ரஜினி சார் ஐ வாட்ச் தேர் மூவிஸ். நாங்க பேட்டா படம் ரிலீஸ் ஆகும்போது தியேட்டருக்கு போய் கனடால பார்ப்போம். சி ஐ என்ஜாய், அவங்களோட பண்ணும்போது ஒரு ஃபேன் மூமெண்ட் தான். அவங்க மூவிஸ் இப்ப ரிலீஸ் ஆகுதுன்னா ஐ வெண்ட் அண்ட் சோ, பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் சிம்மும் அவங்களும் காம்பினேஷன், சிம்ரனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் காம்பினேஷன். சோ அதனால போய் பார்த்தோம். ஐ என்கரேஜ், ஐ லைக் தட். அதான் என்னோட படம் பாக்குறதை விட மத்தவங்க படம் நான் நல்லா போய் என்ஜாய் பண்ணுவேன், ஏன்னா ஃப்ரீயா பார்க்கலாம். அண்ட் ஐ கேன் ஆல்சோ திங்க், ஓ இவங்க இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க. சோ அந்த மாதிரி எல்லாம் ஐ வெண்ட் அண்ட் சோ பேட்டா படம் ஐ வெண்ட் வித் த கிட்ஸ். ஐ லவ் த ஃபிலிம் மூவி, ரொம்ப நல்லா இருந்தது. அதுல அந்த கேரக்டர் அவர் தான். ஓகே ஓகே. ஆனா நீங்க தமிழ்ல படங்கள் கொஞ்சம் கம்மியானதுக்கு அப்புறமும் நீங்க வந்து இப்ப போஜ்புரியில, பெங்காலில நிறைய படங்கள் நீங்க வர்க் பண்ணிருக்கீங்க. பண்ணது எனக்கு தெரியல, ஏன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஐ எம் நாட் ஸ்டக் டு ஒன் இல்லைங்க, இங்க அங்க பண்ணிக்கலாம். அதான் எனக்கு 2 ஹீரோயின் படமா, சிங்கிள் ஹீரோயின் படமா அப்படி எல்லாம் பார்த்தது இல்லை. எவ்வளவு படம் பண்ணுமோ பண்றது, அம்மா அப்பா அண்ணா என்ன சொல்றாங்க அதுதான். ஓ இந்த படம் பண்றோமா, ஒரு ஆசை இருக்கும், இந்த ஹீரோட பண்ணல, ரஜினி சாரோட பண்ணல, கமல் சார் என்னோட டிக்ல பண்ணிட்டோம். ஓகே. அப்படி நீங்க யார் கூடவாவது வர்க் பண்ணணும்னு நினைச்சு பண்ண முடியாம இருக்கா? எஸ்ங்க, நாகார்ஜுனா சாரோட நான் இது வரைக்கும் ஒரு படம் பண்ணல. அதுவும் ஒரு படம் பண்ணி நடுவுல அது கேன்சல் ஆயிடுச்சு. ஓகே. அந்த படம் அது ரொம்ப ஒரு ஐ திங்க் 2 days ஷூட்டிங் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் மூவியே ரேப் பண்ணிட்டாங்க சம் ப்ராப்ளத்தினால. அவரோட மட்டும்தான் நான் பண்ணல, ஒரே ஒரு சாங் பண்ணேன். அப்போ என்ன இன்ட்ரடியூஸ் பண்ண யுவி சத்யநாராயண் கார்ல நாங்க ஒரு சாங் பண்ணேன், ஹலோ பிரதர், அது ஜுடுவா தெலுங்குல. அதுல ஒரு சாங்ல வருவேன், லாஸ்ட் கிளைமேக்ஸ் சாங்ல. ஏன்னா அந்த டைரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ண ஹீரோயின்ஸ் எல்லாம் வருவாங்க, சோ நானும் இருப்பேன். அதுக்கப்புறம் பண்ணவே இல்லை நாகார்ஜுனா. அது ஒண்ணு மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கு. இன்னைக்கு நாங்க ரீவிசிட் எல்லாம் பண்ணி பார்க்கும்போது அதுல உங்க படங்கள் நிறைய படங்கள் இருக்கு. அதுல அருணாச்சலமோ, ரஜினி சாரோட நீங்க ஒர்க் பண்ணது, கமல் சாரோட பிரபுதேவா மாஸ்டரோட காதலா காதலாவோ, இல்ல உள்ள தெளித்தாவோ, அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. பட் உங்களுக்கு ஏதாவது ரீவிசிட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா உங்களோட எந்த படம் பாப்பீங்க? தமிழ் படம்? நான் எந்த படமும் பார்க்க மாட்டேன். எனக்கு படம் பண்ண அந்த மெமரிஸ் எனக்கு தெரியும். திரும்பி பார்க்கும் போது என் பசங்க எல்லாம் கிண்டல் பண்றாங்க, what is that dressing அம்மா, so funny, what is that அம்மா, why are you acting like so funny and சொல்லும் போது எல்லாம் ஐயோ இவங்களோட படமே பார்க்க கூடாதான்னு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் அப்பப்ப சாங்ஸ் பார்ப்பேன். எனக்கு நிறைய, எனக்கு மோஸ்ட்லி ஒரு பேஷன்ஸ் இல்ல, உட்கார்ந்து நம்மளோட படம் பார்க்க எனக்கு ஒரு கூச்சமா இருக்கும், அது என்ன தெரியாது. ஈவன் ஃபார் ப்ரிவியூ தியேட்டர்ஸ் போவேன்னா என்ன பார்க்க எனக்கு ஒரு பயமா இருக்கும். ஏதாவது நல்ல ஒரு பாட் நல்லா இல்லைன்னா, நான் குண்டா இருக்கான்னு தெரிஞ்சாலோ ஏதோ நல்லா இல்லைன்னா அப்செட் ஆயிடுவேன். சோ அது ப்ரிவியூ ஷோஸ்க்கு மோஸ்ட்லி போனா என்னோட இது வந்தா நான் இப்படி குனிஞ்சுப்பேன். சாங்ஸ் என்ன பார்ப்பேன், ஐ நோ ஐ எம் குட் இன் சாங்ஸ். சாங்ஸ்ல நான் எனக்கு இப்ப கூட மூவிஸ் எல்லாம் போகும்போது யூடியூப் எல்லாம் போனா ஐ வாட்ச் மை சாங்ஸ் ஜஸ்ட் ஃபார் இன்ஸ்பிரேஷன். ஓ அப்படியெல்லாம் இருந்தேனா, ஐ எம் சோ எனர்ஜெட்டிக். அந்த ஒரு என்னோட பாட்டு நான் பார்த்தாலே எனக்கு இன்ஸ்பிரேஷன் வரும். பட் அட் த சேம் டைம் ஐ ஆல்சோ வாட்ச் அதர் பீப்புள். நைஸ் மேம்.